முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்பொழுது புரிய போகின்றது தங்கமே? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றாய்? ஏன் தங்கமே, ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதியில்லாமல் வருந்துகின்றாய்? உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. மற்றவர்களுக்காக ஏங்குகின்றாய். நீ கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய். உன் சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து போகும் என்பதை பற்றிய கவலை உனக்கு இல்லையா தங்கமே? யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ, உன் அப்பா நான் உன்னுடன் இருப்பேன் தங்கமே. உன்னுடைய மனக்குமுறல், உன்னுடைய அழுகை, இவை அனைத்தும் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும்? என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் கண்ணில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகின்றது. இன்று வலியால் நீ அழுகையில் நீ மனதில் வேதனையும் கஷ்டத்தையும் வெளியில் குமுறலாய் துன்பத்தையும் கொட்டி தீர்த்தாய். அதை பார்த்து உன் அப்பா அதிர்ந்து போய் என்ன செய்வது என்று அறியாது திகைத்துள்ளேன் தங்கமே. என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வலி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குகின்றேன். இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி எறி. உன்னுடைய அத்தனை கஷ்டத்திற்கும் காரணம் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உன் மீது பாசம் வைப்பது போல் நடித்து கொண்டு உன்னை ஏமாற்றி இருக்கும் கயவர்கள்தான் என்பது நீ எப்பொழுது அறிந்து கொள்ளப் போகின்றாய்? கூடிய விரைவில் அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துகின்றேன். உனக்கான உண்மையை அவ்வப்பொழுது எடுத்துரைத்து கொண்டே இருக்கின்றேன். நீ அதை புரிந்து கொண்டு அவ்வாறு இருக்கும் மனிதர்களிடம் இருந்து விலகி வந்துவிடு தங்கமே. உன்னையும் உன் மனதையும் நீ ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்னவென்று உனக்கு தெரியுமா? நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீதும் அதே அளவிற்கு பாசம் வைத்துள்ளார்கள் என்று நீயாகவே கற்பனை செய்து கொள்வதுதான். இங்கு அனைவரும் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை உணர்ந்து கொள் தங்கமே. உன்னுடைய அன்பு நிஜமானது, பரிசுத்தமானது. ஆனால் அவர்களோ அவர்களின் தேவைக்காக மட்டுமே உன்னிடம் பழகினார்கள். உன் மீது அன்பு செலுத்துவது போல் நடித்தார்கள். இப்பொழுது அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னை காயப்படுத்துகின்றார்கள். ஆனால் அவர்கள் காயப்படுத்துவதை உன்னால் உணராமல் நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அழுவதை முதலில் நிறுத்து தங்கமே. அனைவரையும் புரிந்து நடந்து கொள். உன் மீது உண்மையான அன்பை யார் வைத்துள்ளார்கள், போலியான அன்பை யார் வைத்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொள். இனி உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. உன் அப்பா நான் அவ்வப்பொழுது உனக்கான உண்மையை எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன். என்னுடைய அன்பு பிள்ளை நீ. உனக்கான அனைத்தும் உன்னை விட உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும். நீ சர்வ நிச்சயமாய் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் இருப்பாய். இருக்க வைப்பேன். என் அன்பும் அருளும் ஆசையும் என்றும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்து இருக்கும். இனி எந்த விஷயத்திற்காகவும் கவலை கொள்ளாதே. யார் உன்னை விட்டு சென்றாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ, உன் அப்பா நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.